இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய மலக்கு, அதாவது சூர் ஊதுவதற்கு பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு, அவர் சூர வாயில வச்சுக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர். எப்ப அல்லாஹ்வுடைய ஏவல் அனுமதி வரும் சூறுவதற்கு என்று சூரை வாயில் வைத்தவராக காத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எப்ப அந்த சூரில் ஊதும்படி அவருக்கு கட்டளையிடுகின்றானோ அப்போது ஒரு சூர் ஊதுவார். அப்ப உலகில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்துவிடும். ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. عن أبي هريرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله إمام عادل وشاب نشأ في عبادة الله ورجل قلبه معلق في المساجد ورجلان تحابا في الله اجتمعا عليه وتفرقا عليه ورجل دعته امرأة ذات منصب وجمال فقال إني أخاف الله ورجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه ورجل ذكر الله خاليا ففاضت عيناه متفق عليه. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமதான் மாதத்தின் ஆரம்பத்தின் கடைசியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமதான் மாதத்தை பொறுத்த வரையில் அல்லாஹ்வினால் எங்களுக்கு வழங்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் ரமதான் மாதம் ஆரம்பித்ததிலிருந்து முடிகின்ற வரையிலும் அதனுடைய சிறப்புகளை, அதில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டாம், எப்படியான இபாதத்துகளை கடைப்பிடிக்க வேண்டாம் என்பதை பற்றியெல்லாம் உலமாக்கள் அடிக்கடி பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றே உங்களுக்கு முன்னால் இந்த ரமதான் மாதத்திலே நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைப்பு சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. 7 பிரிவினர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழலில் இருப்பார்கள், நிழலே இல்லாத வேளை. இது பற்றிய ஒரு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றை நாளை அன்று 3 நாளுக்கும் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். பகுதியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்பை நான் தெரிவு செய்ததற்கு 2 காரணங்கள். ஒன்று, இதனுடைய அஹம்மியத், இதனுடைய முக்கியத்துவம். அதாவது நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் நான் வெற்றி அடைய வேண்டாம், எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டாம், நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் சென்று விடக்கூடாது என்று ஒவ்வொரு மனிதனும் தவிப்பான். காரணம் என்னென்னு சொன்னால், உலகத்தில் வாழும்போது மறுமை என்று இருக்குது, அந்த மறுமைக்கான அடையாளங்கள் இவை. நிச்சயமாக மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள், மஹ்ஷரில் ஒன்று கூட்டப்படுவீர்கள் என்று சொல்லும் போதெல்லாம் மனிதர்கள் அதிகமானவர்கள் இதை பொருட்படுத்துவதில்லை, அலட்சியம் செய்து விடுகின்றார்கள். ஆனால் மௌத்தாகி மண்ணறையில் வைக்கப்பட்டு கபரில் பர்சகுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மறுமையில் மனிதன் எழுப்பப்படும் போது இந்த மறுமையை பற்றிய உண்மையான அடையாளங்களை தன்னுடைய கண்ணாலே பார்ப்பான். பொய்ப்பிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மறுப்பதற்கு முடியாத அத்தாட்சிகளை எல்லாம் மனிதன் பார்ப்பான். இதனால தான் அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும்
நான் வெற்றி அடைய வேண்டாம், எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டாம், எனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டாம், நான் நரகத்தை சென்றுவிடக்கூடாது என்று ஒவ்வொரு மனிதனுமே தவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் 7 கூட்டத்தினர் எந்த கலக்கமும் இல்லாமல், எந்த குழப்பமும் இல்லாமல் அமைதியாக அல்லாஹ்வுடைய நிழலிலே அவர்கள் இருப்பார்கள். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எனவேதான் இதனுடைய அகம்மியத்தை, இதனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை நான் தெரிவு செய்தேன். ஒன்று. இரண்டாவதாக, நாங்கள் இருந்து கொண்டிருப்பது ரமதான் மாதத்தில். அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படுகிறது, ரமதான் மாதத்தில் நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த மட்டும் இந்த ரமதான் மாதத்தில் சேகரிக்க வேண்டிய சாலிஹான் அமல்களை சேகரித்துக் கொள்ளுங்கள். அதாவது உதாரணமாக சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு தங்க மலை குவிக்கப்பட்டிருக்குது. இப்ப சொல்லப்படுகிறது, உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவை இருக்குதோ அவரவருடைய தேவைக்கேற்றவாறு நீங்க அள்ளிக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுது. அப்ப நாங்க யாராவது பின்வாங்குவோமா அந்த தங்க மலையிலிருந்து அள்ளுவதற்கு? பின்வாங்க மாட்டோம். முடிந்த மட்டும் அள்ளிக்கொள்ள தான் பார்ப்போம். நாங்கள் எவ்வளவு சேர்த்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சேர்த்து கொள்ள பார்ப்போம். இப்போ இந்த உதாரணத்தை வச்சு செஞ்சுட்டு பாருங்க, இதை விட பன்மடங்கு சிறப்பு மிக்க ரமதானை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய அடியார்களே, நன்மையின் பால் விரைந்து வாருங்கள், தீமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகின்றார்கள், ரமதான்ல உங்களால் முடிந்த மட்டும் நன்மைகளை செய்து கொள்ளுங்கள், தீமையிலிருந்து உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த மறுமையோடு சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தை 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா விசேஷமாக ஸ்பெஷல். நாங்கள் பார்க்கிறோம், பெரிய ஒரு கூட்டத்துக்கு போறோம், அங்கே சில கதிரைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும், அதில் போட்டிருக்கு விஐபி விஐபி விஐபின்னு போட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர் வந்தால் யாருக்கும் தொல்லை இல்லாமல் அவரை பாட்டில் உட்காரவர், எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, யாரப்பா அப்படின்னு போட்டு. சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த உலகத்தில் ஒரு சின்ன உதாரணம். ஆனால் மறுமையில் அல்லாஹு அக்பர், இந்த உலகத்தில் பிறந்த அவ்வளவு மனிதர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகுத்தண்ணிலிருந்து அல்லாஹு தஆலா வெளிப்படுத்திய அவ்வளவு மனிதர்களும், அவர்கள் முதல் கடைசி மனிதர் வரையும் எல்லோருமே ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த மஹ்ஷரில் குவிந்திருக்கிற நேரம், அதில் 7 கூட்டத்தினரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து அவனுடைய நிழல்ல அவர்களுக்கு நிழல் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னா, அதை எப்படி என்பதை தெரிந்து கொண்டு, அது எதனால் கிடைத்தது என்று தெரிந்து கொண்டு, நாங்களும் அதை வாழ்க்கையிலே கடைபிடித்து அந்த நிழலின் கீழ் நிழல் பெறக்கூடிய பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் இரண்டாவதாக தெரிவு செய்தேன். ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை 6 பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். கண்டிப்பாக அப்படி பிரித்து உங்களுக்கு சொன்னால்தான் அது பொருத்தமாக இருக்கும். முதலாவதாக ஃபனாவுத் துன்யா, இந்த உலகம் அழிக்கப்படும், இந்த உலகம் நிரந்தரமற்றது, அழிக்கப்படும். அது பற்றிய விளக்கங்கள் குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அடுத்த நாங்கள் பார்க்கிறோம் இத்யானுல் மஹ்ஷர், மஹ்ஷர் நிறுவப்படும். மஹ்ஷர் இருக்காது, ஆனால் நிறுவப்படும். அது பற்றிய விளக்கங்கள். மூன்றாவதாக அந்த மஹ்ஷரில் இருக்கக்கூடிய அமளிதுமளிகள், யா சுப்ஹானல்லாஹ், மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள். நான்காவதாக தில், அதாவது யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர நிழலே இல்லாத வேலை என்று சொல்லும்போது அந்த நிழலுடைய நோக்கம் என்ன, எதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை பற்றி ஒரு விளக்கம். ஐந்தாவதாக அந்த நிழலில் யாரெல்லாம் இருப்பார்கள்
யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கும்? இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட 7 கூட்டத்தினர் மட்டும்தானா அல்லது இன்னும் இருக்கா என்பதை பற்றி ஒரு விளக்கம். கடைசியாக 6வது இந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட 7 கூட்டத்தினரை பற்றிய ஒரு விளக்கம். இப்படி 6 பிரிவாக இந்த தலைப்பை நான் பிரித்திருக்கின்றேன். ஆரம்பமாக ஃபனாஉத் துன்யா, இந்த உலகம் அழிக்கப்படும். ஏன்னா மஹ்ஷர் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு பிறகு அந்த இருக்கக்கூடிய அமளி துமலிகளாக இருந்தாலும் சரி, அல்லது நன்மை தீமைகளை நிறுப்பதற்கான மீசான் தராசு நிறுவுவதாக இருந்தாலும் சரி, அல்லது கேள்வி கணக்காக இருந்தாலும் சரி, அல்லது கேள்வி கணக்குக்கு பின்னால சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடப்பதாக இருந்தாலும் சரி, சிராத் என்ற பாலத்தை கடப்பதாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு சொர்க்கமா நரகமா, இதெல்லாமே எப்போ ஏற்படும் சொன்னால் உலகம் அழிக்கப்பட்ட பின்னர்தான். இதெல்லாமே எப்போ ஏற்படும்? உலகம் அழிக்கப்பட்ட பின்னர் தான். ஆகவே உலகம் அழிக்கப்படும் என்ற தலைப்பை முதலாக நாங்கள் பார்க்கிறோம். சந்தேகம் இல்லாமல் இந்த உலகம் அழிக்கப்படும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நாஸ்திகர்கள் கூட, அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆய்வு செய்யக்கூடிய காபிர்கள் கூட இந்த உலகம் நிரந்தரமற்றது அப்படின்னு சொல்றாங்க. யாரும் சொல்லல இந்த உலகம் நிரந்தரமானது என்று சொல்லி போட்டு. இது இன்றைய காலத்தில். அப்ப அல்லாஹ் மனிதனை படைத்த காலத்திலிருந்து, வானம் பூமிகளை படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட 1,14,000 நபிமார்கள், அதில் 313 ரசூல்மார்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டு மனித சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை பற்றி மக்களுக்கு சொன்ன செய்திகள், மறுக்க முடியாத உண்மைகள், இவைகள் அனைத்தும் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த உலகம் அழிக்கப்படும், நிரந்தரமற்றது. ஆனா எப்ப? அல்லாஹ்வுல. இன்றைக்கு சில தாயிகள் அவசரப்படுறாங்க. அண்ணன் சிரியாவில் இஸ்லாமிய ஆட்சி வந்துட்டு உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அண்ணன் அமெரிக்காவுக்கும் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையில யுத்தம் வரப்போகுது, அப்போ உலகம் அழிய போகுது என்று அவசரப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கிற நேரத்தில் சொல்றான், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் 2ஆக பிறந்து விட்டது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்படி சொல்லி எத்தனை வருஷம் ஆயிட்டு? இன்னைக்கு 1400 வருடங்களும் மிந்தி போச்சு. இன்னைக்கு 1447 இருக்கிறோம் நாங்கள். இப்போ அப்போ 1447 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொன்னது இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் 2ஆக பிறந்து விட்டது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மறுமை ஏற்படுவதற்கான காலத்தையும் கணிப்பீடு செய்து ஒப்பீடு செய்து பார்த்தால், உலகம் இயங்கக்கூடிய காலத்தின் பெரும் பகுதி போயிட்டு முடிஞ்சிட்டு. இன்னும் இருக்கிறது சொற்ப காலம்தான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒருவர் களம்பிலிருந்து பரகாதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் கேட்கிறார், கோல் பண்ணி கேட்கிறார், எங்க நீங்க? நான் களம்பல நம்பிக்கிறேன். அப்ப இன்னும் நெருங்கலால், வீட்டுக்கு நெருங்கல, பரகாத நெருங்கல. இப்ப இதைத்தான் அந்த காலத்தை சொல்லிப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து வந்த நபிமார்கள் இதைத்தான் சொல்லிப்பாங்க. சரி, மறு திரும்ப கோல் பண்ண, எங்கே இருக்கிறீங்க? அதனால மாவட்டமைக்கு வந்துட்டேன். சுப்ஹானல்லாஹ், நெருங்கிட்டார். அவர் வந்துட்டாரா? இன்னும் இல்லை. இதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் 2ஆக பிறந்து விட்டது என்று குர்ஆனில் 1400 வருடங்களுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கி வைத்தான். அந்த சம்பவத்தை, அதாவது சந்திரன் 2ஆக பிளந்த சம்பவத்தை அன்றிருந்த முஸ்லிம்களும் பார்த்தார்கள், அதாவது சஹாபாக்களும் பார்த்தார்கள், அதே போன்று காபிர்களும் பார்த்தார்கள். அவர்கள் அப்படியான ஒரு அத்தாட்சியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த அத்தாட்சி அவர்களுக்கு கொடுத்தான். எனவே நாங்கள் சொல்ல முடியாது, அதாவது சிரியாவில் ஒரு ஆட்சி வந்துட்டுன்னு சொன்னால் மர்ம வந்துட்டுன்னு சொல்லல எங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்னும் எத்தனையோ அடையாளங்களை வர வேண்டிக்கும். ஒரு அடையாளத்துக்கு எத்தனை வருத்தம் 100 வருஷம் போகும். அல்லாஹ் ஆலம்.
ஒரு அடையாளம் ஏற்பட்டு மற்ற அடையாளம் ஏற்பட்டதுக்கு இடையில் எத்தனை 100 வருடங்கள் போகும் அல்லாஹு ஆலம், எங்களுக்கு தெரியாது. அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறுமை எப்போது ஏற்படும் என்பதை அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டுச்சு, மத்தஸ்ஸா, யார் கேட்கிறது? யார் கேட்கிறது? மலாயிக்கமார்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மத்தஸ்ஸா. அப்ப அதிசிறந்த தலைவர், மலாயிக்கமார்களுக்கு தலைவர் ஜிப்ரீல், அதிசிறந்த மனித சமுதாயத்தின் தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி மூலம் இப்பதான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு மர்மம் ஏற்படும் என்று அறிவிச்சு கொடுத்திருந்தா உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பதான் ஏற்பட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? மல் மஸ்ஊலு அன்ஹா பி அஅலம மினஸ் ஸாயில். அல்லாஹு அக்பர். கேட்பவரை விட யார்? ஜிப்ரீல், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி கொண்டு வரக்கூடியவர். முதலாவதாக ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா அறிவிக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அறிவிக்கிறான். அப்படிப்பட்ட மலாயிக்கமார்களின் தலைவர், இந்த மர்மையை பற்றி கேட்கப்படுபவர் நான், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பி அஅலம மினஸ் ஸாயில், கேட்கக்கூடிய ஜிப்ரீலை விட அறிந்தவர் அல்ல. அப்ப ஜிப்ரீலுக்கே தெரியான்னு சொன்னா ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரிய முடியும்? ஜிப்ரீல் தான் அறிவிக்கணும் ரசூலுல்லாஹ்க்கு. அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையில் அறிவிச்சு கொடுத்திருக்கணும். அதனால மர்மையை பொறுத்தவரையில் எப்ப ஏற்படும் என்பதை எங்களால் சொல்லவே முடியாது. அது அல்லாஹ்வோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட விடயம். எப்ப ஏற்படும் ரப்புல் ஆலமீன் மாத்திரம் தான் அறிவான். அதனால அவசரப்பட்டு கொண்டு சில தாய்கள் சிரியாவில் ஆட்சி வந்துட்டு மர்மை ஏற்பட போகுது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில மிக பெரும் யுத்தம் நடக்கும். அது சொல்ல மல்ஹமத்துல் குபரா என்று சொல்லப்படும். அந்த யுத்தத்துக்கு பிறகு உலகத்தில் எந்த யுத்தம் நடக்காது. மல்ஹமத்துல் குபரா. இந்த மல்ஹமத்துல் குபரா கடைசி காலத்தில் நடக்கும். அப்ப அந்த மல்ஹமத்துல் குபரா தான் வரப்போகுது போட்டு இப்ப சில தாய்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. பிழையான கருத்து, தப்பான கருத்து, மக்களை போட்டு குழப்புற கதை இதெல்லாம். சுப்ஹானல்லாஹில் அஸீம். மர்மை எப்ப ஏற்படும் அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் அதற்குரிய அடையாளங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அந்த அடையாளங்கள் ஏற்படாமல் மர்மை ஏற்பட மாட்டாது. எனவே அடையாளங்கள் தென்படும் போதே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். அது எங்களுக்கு எச்சரிக்கையாக அமைய வேண்டாம். மர்மை வந்துவிட்டதோ என்ற அச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தடைகளை, அதாவது நஹிகளை தவிர்க்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொள்வது எங்களுடைய கடமை. மாறாக மர்மம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி போட்டு நாம் அவசரப்பட்டு ஃபத்வா கொடுக்கறது போகக்கூடாது. இந்த இடத்துல ஒரு அழகான சம்பவம், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். மதீனா பல்கலைக்கழகத்தில் ஆரம்ப படிப்பு படித்து கொண்டிருக்கிறேன் நான். அப்போ அதை முடிச்சு போட்டு நாட்டுக்கு வந்து திருமணம் முடிச்சு கொண்டு மனைவியையும் கூட்டி கொண்டு போகிறேன். அப்போ பெண்கள் தெரிந்தானே அவளுக்கு, அதாவது வயிற்றில் குழந்தை வந்துடுச்சுன்னா ஏதாவது ஆசைப்பட்டதை கேட்பாங்க. இப்போ மாங்கனி கேட்குறான். எங்கப்பா மாங்கனி? மதீனாவில் போனோம், தேடி போனோம், பஜாரெலாம் தேடி போனோம். ஒருத்தல ஒரு நாட்டு அரபி மாங்க விற்று கொண்டிருக்காரு. நான் இது நடந்த சம்பவம், அல்லாஹ் சத்தியமாக என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது. அப்போ நான் போய் மாங்க விலையை கேட்குறேன் சொல்லி போட்டு அவன் சொல்கிறான், நாளைக்கு மர்மம் வரப்போகுது, தாரத்தை தந்து விட்டு திருப்போம் அப்படின்றான். நடந்த சம்பவம் இது. நீ தாரத்தை தந்து போட்டு எடுத்துகிட்டு போ. ஏன்? நாளைக்கு மர்மம் வரப்போகுது. லா இலாஹ இல்லல்லாஹ். மதீனாவில் இது கிட்டத்தட்ட இப்போ எத்தனை வருஷத்துக்கு முந்தி, கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். இன்றைக்கு நேரத்தல்ல. அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன சொல்கிறாய் நீ? நான் ஆரம்ப படிப்பில் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு விளங்க சொல்கிறேன் பிளன்னு சொல்லி போட்டு. நீ என்ன சொல்கிறாய்? இல்லை இல்லை இல்லை, இது பரவலாக பேப்பரில் இதில் வந்துட்டு மர்மம் வரப்போகுது நாளைக்கு, நீ தாரை தந்துட்டு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற போட்டு. அப்போ நான் காசை கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டேன். அடுத்த வெள்ளிக்கிழமை, அதை அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஷேக் அப்துல் அசீஸ், அதான் மதீனா பள்ளிவாசலுடைய இமாம் ஹத்தீப், சுப்ஹானல்லாஹ், மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். எல்லாரும் கண்ணீர் ஒடிச்சாங்க.
அதை கேட்டு அவ்வளவு பேரும் கண்ணீர் வடித்தாங்க. அப்ப அவர் சொன்னார், இந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை பலகீனமடைந்து போய்விட்டதை நான் கவலைப்படுறேன்னு சொன்னார். அதாவது இந்த இடத்துல தஜ்ஜால் வந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டா நீங்களாம் போவீங்க பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை ஈமான் பலகீனப்பட்டு விட்டதே. எங்களுக்கு தெரியும், மறுமையுடைய மிக முக்கியமான அடையாளம் கொண்டதான் தஜ்ஜாலுடைய வருகை. அவன் எப்போ வருவான்? மல்ஹமத்துல் குப்ரா என்ற யுத்தத்துக்கு பிறகுதான் வருவான் அவன். இதே போல அவனை கொலை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற, அல்லாஹ்வால் ஆற்றல் கொடுக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை அதில் ஒரு அடையாளம். அவர்கள் வந்த பிறகுதான் தஜ்ஜால் கொல்லப்படுவான். அவரை கொல்வதற்கு வேறு யாராலும் முடியாது. அல்லாஹ் அவருக்கு தான் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கான். இப்படி எத்தனையோ அடையாளங்கள் வெளிப்பட வேண்டியிருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தவறான நம்பிக்கையில் இந்த மதீனாவாசிகள் இருக்கிறார்களா என்று மிக கடுமையான தொனியில மக்களுக்கு, அதாவது ஹுத்பா பிரசங்கம் செஞ்சு அந்த தவறான கருத்தை மக்களுடைய உள்ளத்திலிருந்து கலைந்த வரலாறு இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல. எனவே மறுமை இன்னும் வரப்போகுதுன்னு சொல்லி போட்டு யாருக்கும் சொல்லலாம். சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஆனால் 10 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 10 அடையாளங்கள்ல ஒன்று வந்து விட்டதென்றால் அதுக்கு பிறகு முத்துகள் கோர்க்கப்பட்டிருக்கக்கூடிய முத்து மாலை, அதை வெட்டிவிட்டால் அந்த முத்துகள் எப்படி ஒன்றோடொன்று கீழே விழுந்து விடுமோ அதே போல ஏனைய அடையாளங்களும் தொடர்ந்து வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படியான அடையாளங்களை காணாமல் நாங்கள் யாரும் மறுமை வந்து விட்டது என்று சொல்றதுக்கு எங்களுக்கு ரைட் இல்லை. இது முதலாவது விஷயம். அப்ப இந்த வகையில் இந்த உலகம் அழிக்கப்படும். இந்த உலகம் அழிக்கப்பட்டால்தான் அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் நடக்கும். அதுக்கு பின்னால் மஹ்ஷர் கொண்டு வரப்படும். மஹ்ஷருக்கு முன்னால கபூரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கபூர்கள் இருந்து எழும்பி வருவார்கள். அதான் எழுப்பாட்டுவான் அவர்களை. மஹ்ஷரை நோக்கி அவர்கள் விரட்டப்படுவார்கள். அப்ப மஹ்ஷரில் ஒன்று கூட வேண்டும். அப்ப மஹ்ஷர் ஏற்படுத்த வேண்டும். அந்த மஹ்ஷரில் ஒன்று கூட இருக்கக்கூடியவர்கள் ஏற்படக்கூடிய அமளிதுமலிகள், இப்படி அதாவது உலகம் அழிக்கப்பட்ட பிறகு நடக்க வேண்டிய சம்பவங்கள் ஏராளம். அத்தனை சம்பவங்களும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் அழிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் இந்த உலகம் அழிக்கப்படும். குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சுருக்கமாகவும் விரிவாகவும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் எப்ப இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய மலக்கு, அதாவது சூர் ஊதுவதற்கு பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு, அவர் சூர வாயில வச்சுக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர். எப்ப அல்லாஹ்வுடைய ஏவல் அனுமதி வரும் சூறுவதற்கு என்று சூரை வாயில் வைத்தவராக காத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எப்ப அந்த சூரில் ஊதும்படி அவருக்கு கட்டளையிடுகின்றானோ அப்போது ஒரு சூர் ஊதுவார். அப்ப உலகில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்துவிடும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லுகின்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்ஹத்துன் வாஹிதா, சூரிலே ஒரு விடுத்தம் ஊதப்பட்டால், வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதன் வாஹிதா, வானங்களும் பூமியும் உயர்த்தப்படும், தூக்கப்படும், இருக்கிற இடத்திலே தூக்கப்படும். நான் சொல்றோம் இல்லையா, நான் தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு. சுப்ஹானல்லாஹ். இந்த வெனிசுலா இந்த பிரதமரா அல்ல ஜனாதிபதியை அமெரிக்கா போய் தூக்கி வந்த மாதிரி தூக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மர்மை ஏற்படும் போது வானங்களையும் பூமியையும் தூக்குவான். பின்னர் ஃபதுக்கதா தக்கதன் வாஹிதா, ஒரே அடியாக தூளாக்கப்பட்டுவிடும். ஃபயௌமஇதின் வக்அத்தில் வாக்கியா, அன்றைய தினம் அந்த மறுமையினால் ஏற்பட்டுவிடும். வன்ஷக்கத்திஸ் ஸமா வஹிய யௌமஇதின் வாஹியா, வானங்கள் பிளந்துவிடும். அன்றைய தினம் வானங்களுக்கு எந்த பலமும் இருக்காது, பலம் இழந்து போயிடும். சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்ப இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது. அப்ப இந்த அத்தாட்சிகள் வராம
மறுமை ஏற்பட மாட்டாது. இன்னொரு அல்லாஹ் சொல்லும்போது இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் போது, அல்லாஹு அக்பர், வைதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து போகும்போது, அல்லாஹு அக்பர், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடும். அல்லாஹு அக்பர். இதே போல இதஸ்ஸமாஉன் ஃபதரத், வானம் வெடித்து சிதறும் போது, வைதல் கவாகிபுன் தஸரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து போகும்போது, வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் எல்லாம் பிளந்து போகும். அல்லாஹு அக்பர். வைதல் குபூரு புஅ்திரத், வைதல் குபூரு புஅ்திரத், மண்ணறையில் இருப்பவர்கள் எல்லாம் திரும்ப எழுப்பப்படுவார்கள். இப்படி குர்ஆன்ல மறுமை ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அடையாளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இந்த உலகம் அழிக்கப்படும் என்று ஆணித்தரமாக குர்ஆனில் நான் சொன்னது 3 இடங்கள் மட்டும்தான். இப்ப ஆனால் குர்ஆன்ல ஏராளமான வசனங்களை பார்க்கலாம். இந்த உலகம் அழிக்கப்படும், நிரந்தரமற்றது. எனவேதான் முதலாவது சப்ஜெக்டாக பனா துன்யா, துன்யா அதாவது இந்த உலகத்தினுடைய அழிவு. ஹதீஸில் பார்க்கிறோம், அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم يقبض الله الأرض يوم القيامة ويطوي السماء بيمينه ثم يقول أنا الملك أين ملوك الأرض متفق عليه. புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமை நாளில் பூமியை அல்லாஹ் பிடிப்பான். கபாதன பிடிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். வயத்வி ஸமா பியமீனி, தனது வலது கரத்தால் வானங்களை சுருட்டுவான். அல்லாஹு அக்பர். ثم يقول பின்னர் சொல்வான், ஐன முலூக்கு துன்யா ஐன முலூக்குல் அர்த், பூமியிலே ஆட்சி செய்த மன்னர்கள் எங்கே? அனல் மலிக், நான் தான் அரசன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை உலகம் அழிக்கப்படும் போது மக்களை பார்த்து சொல்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அடுத்த ஹதீஸை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யத்வில்லாஹு ஸமாவாதி யௌமல் கியாமா, வானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே சுருட்டி எடுப்பான். வயஹுதுன் நபியதிஹில் யும்னா, அவ்வளவு வானங்களையும் சுருட்டி தனது வலது கையிலே வைப்பான். தும்ம யகூல் ஐனல் மலிக், அனல் மலிக், மன்னிக்கவும், அனல் மலிக், நான் தான் அரசன், நான் தான் அரசன். ஐனல் ஜப்பாரூன், அடக்கி ஆண்டவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பார்த்து கேட்பான். தொடர்ந்து சும்ம யத்வி அல் அர்தீன், பின்னர் 7 பூமிகளையும் சுருட்டுவான். பிஷிமாலிஹி, தனது இடது கரத்தில். தும்ம யகூல், பின்னர் சொல்லுவான், அனல் மலிக், நான் தான் அரசன். ஐனல் ஜப்பாரூன், அடக்கி ஆண்டவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே ஓசை விடுப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அப்ப மறுமை என்பது நிச்சயமாக ஏற்படும், இந்த உலகம் அழிக்கப்படும், இதில் எந்த சந்தேகம் இல்லை. இதை நிரூபிக்குமாறு ஒரு யூத ஆலிம், ஹபர்ன்னு சொல்ற அவர்களுக்கு, ஒரு நாள் ஒரு ஹபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றார். இந்த உலமாக்கள், யூதருடைய உலமாக்களுக்கு சொல்லப்படும் ஹபர் சொல்லி போட்டு வந்து, யா முஹம்மத், முஹம்மதே, இன்னல்லாஹ யும்சிக்கு ஸமாவாதி யௌமல் கியாமா,
எங்கட மார்க்கத்தில் நாங்கள் பார்க்குறோம், தௌராத் வேதத்தில் பார்க்குறோம், நாளை மறுமையில் வானங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விரலிலே பிடித்து வைப்பான். வல் அர்தீன லா இஸ்பா, 7 பூமிகளையும் ஒரு விரலிலே வைப்பான். வல் ஜிபால வஸ்ஸரா அலா இஸ்பா, மலைகளையும் மண்ணையும் ஒரு விரலிலே வைப்பான். வசாயிரல் ஹல்கி அலா இஸ்பா, மற்ற எல்லா படைப்புகளையும் ஒரு விரலிலே வைப்பான் என்று எங்களுடைய தௌராத்தில் நாங்கள் பார்க்குறோம். பின்னர் தும்மய ஹுஸ்ஸுஹுன்ன, இப்படி எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அவைகளை ஆட்டுவான் அல்லாஹு தஆலா, அசைப்பான். யஹுஸ்ஸுஹுன்ன, அல்லாஹு அக்பர். அனைத்தும் கட்டுப்பட்டவைகளாக ரப்புல் ஆலமீனுடைய கையில் இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அனல் மலிக், நான் தான் அரசன், அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ் என்று அந்த யூத ஆலிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இப்படி சொல்றார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட்டு சிரிக்கிறாங்க. ஃபதஹிக, சுப்ஹானல்லாஹ், ஃபதஹிக ரசூலுல்லாஹ். அவங்க மக்களுக்கு சொன்ன உண்மையை இந்த தௌராத் வேதத்திலிருந்து இந்த யூத ஆலிம் உண்மைப்படுத்தியதை கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு சிரிக்கிறாங்க. மிம்மா கால ஹபர் தஸ்தீகன் லஹு, அவர் சொன்ன செய்தியை உண்மைப்படுத்தும் தோரணையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். பின்னர் பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். 39வது அத்தியாயம் 67வது வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். சொன்னார்கள், வமா கதருல்லாஹ ஹக்க கதரி வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமஹ் வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அதில் அல்லாஹ் சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவுக்கு இவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை இவர்கள் உண்மையாகவே கொடுக்கவில்லை. வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து, அல்லாஹ்வுக்குரிய கண்ணியம், அல்லாஹ்வுக்குரிய தகைமை, இதை அவர்கள் சரியாக கொடுக்கவில்லை என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்ற, வல் அர்து, அவனுடைய அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவனுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாளை மறுமையில் அனைத்து பூமியும் வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமா, அனைத்தும் அவனுடைய பிடியில் இருக்கும். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி, வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்ட அவனுடைய வலது கரத்திலே இருக்கும். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அவனுக்கு இணை வைத்து வணங்குவதை விட்டும் அவன் தூய்மையானவன் என்ற குர்ஆன் வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த அடிப்படையில் இந்த உலகம் என்றோ ஒரு நாள் அழியும். அது எப்ப? அல்லாஹு ஆலம். அதற்கான நிறைய அடையாளங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அந்த அடையாளங்கள் ஏற்படும் போது உலக அழிவின் அடையாளங்கள் ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக உலகம் அழிக்கப்படும். கடைசியாக தோன்றக்கூடிய அடையாளம்தான் நெருப்பு. அந்த நெருப்பு மக்களை மஹ்ஷரை நோக்கி விரட்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளைக்கு பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு உறுதியாக புரிய வேண்டும், இந்த உலகம் அழியக்கூடியது, நிரந்தரமற்றது. எனவே புத்திசாலித்தனம் எதுவென்று சொன்னால், அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துக்காக முழுமையாக வாழாமல் மறுமைக்கான தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த வாழ்க்கையை அமைத்து கொண்டு கூடுமான மட்டிலும் நன்மைகளை செய்வதன் மூலமாக நாளை நிரந்தரமான வாழ்க்கைக்கு எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.